ரீசெண்டா 2020ல ஒரு ஸ்டடியில வந்து ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பத்தி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட போறேன். ஹாய் எவ்ரிபடி, சாய் சுந்தர், சென்னை மாடல். நான் கடைசியா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வீடியோ அப்லோட் பண்ணின உடனே என்னன்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமையோட எஃபெக்டா கூட இருக்கலாம், ஒரு அரை மணி நேரத்திலே வந்து எக்கச்சக்க ஃபோன் கால்ஸ், எக்கச்சக்க வாட்ஸ்அப் மெசேஜஸ், நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய டவுட்ஸ். ஸோ இது நல்ல விஷயம், பிகாஸ் எனக்கு இந்த அளவுக்கு எந்த வீடியோல ரெஸ்பான்ஸ் வந்ததே கிடையாது. ஆனா அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த கான்செப்ட் அவங்க அவ்வளவா புரிஞ்சுக்கல அப்படின்னு. ஸோ என்னன்னா, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து நீங்க தப்பா செஞ்சீங்கன்னா அது ஹார்ம்ஃபுல்லா கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நான் இந்த வீடியோ சொல்ல போறதை தரோவா கேட்டுக்கிட்டு அந்த கான்செப்டை தரோவா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா எக்விப் ஆயிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க உள்ள இறங்குறதா வேணாமான்னு. இதுல ரீசெண்டா 2020ல ஒரு ஸ்டடியில வந்து ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பத்தி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட போறேன். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஃபாஸ்டிங் விண்டோவை கரெக்டா சஸ்டைனபிளா உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி செட்டப் பண்ணுங்க. நான் வந்து என்னோட கேஸ்ல எக்ஸாம்பிள் சொன்னேன். 10 PM ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த நான் மத்தியானம் 2 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் விண்டோ வச்சுக்கிட்டீங்கன்னா 16 மணி நேரம் வரும் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொன்னேன். நிறைய பேர் வந்து அதுதான் வந்து எல்லாருமே செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்னால இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. சோ உங்க ஃபாஸ்டிங் விண்டோவை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணலாம் இல்ல டின்னரை ஸ்கிப் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். என்னோட கேஸ்ல வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்ல ஸ்கிப் பண்ணதுனால என்னால பிளாக் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அது வந்து இன்னும் ஈஸியரா ஓட்ட முடிஞ்சது அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க டின்னரை ஸ்கிப் பண்றீங்கன்னா நீங்க பிளாக் காஃபி ஆப்ஷனுக்கு போக கூடாது, நீங்க வெறும் தண்ணியை வச்சுதான் ஓட்டணும். நீங்க டின்னர் டைம்ல பிளாக் காஃபி குடிச்சீங்கன்னா உங்க ஸ்லீப் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ஸ்லீப் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்றீங்கனாலும் சரி, நீங்க என்ன விதத்துல வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஸ்லீப் பத்தல அப்படின்னா அதனாலவே வந்து பயங்கர இஷ்யூஸ் இருக்கு. சோ ஒரு ஸ்டடியில வந்து எல்லா டே டு டே ஆக்டிவிட்டிஸே நார்மலா வச்சுக்கிட்டு கூட ஒரு குரூப்புக்கு வேணுன்ட்டு ஸ்லீப் லாஸை இன்டியூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்லீப் லாஸ் ஆகும் போதே வந்து என்னாச்சுன்னா as a ரிசல்ட் அவங்களுக்கு பெரிய மசில் லாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். அதனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே தான் நீங்க ஃபாஸ்ட் பண்றீங்கன்னு கான்சியஸா முடிவு பண்ணீங்கன்னா வெறும் தண்ணி வச்சுட்டு தான் நீங்க ஓட்டி ஆகணும். அதுதான் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். நீங்க மார்னிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா கேஃபீனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பசியை வந்து ஜாஸ்தி தள்ளி போடலாம். ஒருத்தங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணலாம்னு சொல்றீங்க, டின்னரை ஸ்கிப் பண்ணலாம்னு சொல்றீங்க, ஏன் லஞ்சை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. லஞ்ச் சாப்பிடாம இருந்தா கூட எனக்கு அந்த மீல்னால வர டெபிசிட்டே எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுமே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது ஆக்சுவலா ரொம்ப நல்ல கொஸ்டின், பிகாஸ் டெக்னிக்கலி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மீல் லஞ்சா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் தி டெபிசிட். அட் தி எண்ட் ஆஃப் தி டே கேலரி டெபிசிட் தான் முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். அது கரெக்ட் தான். ஸோ அந்த கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து வேலிடான கொஸ்டின். ஆனா லஞ்ச் ஸ்கிப் பண்ணுறது ஏன் நாட் அ வெரி குட் ஐடியா அப்படிங்கறது நான் இப்ப சொல்றேன். உங்க உடம்புல ஃபாஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களால அவேரா இந்த மாதிரி சாய்ஸஸ் எல்லாம் பண்ண முடியும். காலையில நீங்க தூங்கி எழுந்த உடனே உங்களுக்கு கோர்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து ஹையா இருக்கும். கோர்டிசால்ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாடி வந்து ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குன்னா இன்னுமே வந்து கோர்டிசால் ரொம்ப ஹையா இருக்கும். கோர்டிசால் ஹையா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்க பிளட் சுகரும் ஹையா இருக்கும். உங்க பிளட் சுகர் ஹையா இருக்கிறதுனால ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும்னா கீட்டோசிஸ்ங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ கரெக்டா வந்து 12 hour மார்க்ல, அதாவது நீங்க கடைசியா தூங்க ஆரம்பிச்சுட்டு எழுந்து ஸ்லீப் டைமையும் தாண்டி ஒரு 12 hours ஆகிற மார்க்ல தான் வந்து என்ன ஆகும்னா உங்க கிளைகோஜன் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்டோர்ட் ஃபார்ம் ஆஃப் சுகர் உங்க மசில்ஸ்லயும் உங்க லிவர்லயும் இருக்கும். ஸோ உங்க லிவர்ல இருக்கிற கிளைகோஜன் வந்து டிப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் கீட்டோசிஸ் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்க கிளைகோஜனை தான் அது வந்து ஃபியூவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த கிளைகோஜன் வந்து 12 hours வந்து ஸ்டார்ட் ஆகும் டிப்ளீட் ஆகிறதுக்கு. பிகாஸ் இந்த கோர்டிசால்னாலேயே உங்க பிளட் சுகர்லாம் ரேஸ் ஆயிட்டு அதுவே கொஞ்சம் நேரம் பிளட் ஸ்ட்ரீம்ல ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த 12 hour மார்க்ல தான் வந்து கிளைகோஜனை டேப் பண்ண ஆரம்பிக்கும் உங்க பாடி. ஸோ ஸ்டோர்டு கிளைகோஜன் வந்து 12 hour மார்க் டு 16 hour மார்க் வந்து உங்க கிளைகோஜனே தான் டிப்ளீட் ஆயிருக்கும். அந்த 16 hour மார்க்ல தான் நீங்க ஆக்சுவலி கீட்டோசிஸை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த 16 hour மார்க்ல மோஸ்ட்லி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். கீட்டோசிஸை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. நம்மளுக்கு பசி வந்து அவ்வளவு சீக்கிரம் சப்ரஸ் ஆகும். அதனாலதான் பிளாக் காஃபி மாதிரி உண்டான கேஃபீன் இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்றோம் கீட்டோசிஸை இன்னும் ஸ்பீட் அப் பண்ணறதுக்கு. அதே 12 hour மார்க்ல growth ஹார்மோன் ஒன்னு உங்க பாடியில ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். growth ஹார்மோன் வந்து ரெண்டு மெயின் பர்பஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா கீட்டோசிஸை வந்து ஸ்பீட் அப் பண்ணும். உங்க பாடி ஃபேட் வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல மொபிலைஸ் பண்ணறதுக்கு growth ஹார்மோன் நிறைய ஹெல்ப் பண்ணும். அதை தவிர உங்க மசிலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணறதுக்காக growth ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும். சோ இந்த பாயிண்ட்ல தான் வந்து உங்க மசில் ப்ரொடெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க ஃபாஸ்டட் ஸ்டேட்ல இருக்கும்போது உங்க மசில் வந்து ஃபியூவலா யூஸ் ஆயிடக்கூடாது, அது வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிட்டு உங்க மசில் டிப்ளீட் ஆயிடக்கூடாதுன்னு
சொல்லிட்டு growth ஹார்மோன் வந்து இந்த பாயிண்ட்ல தான் வந்து ஃபயர் அப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து லஞ்சை ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த சைக்கிள்லாம் உங்களுக்கு வரவே வராது. நீங்க ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்டுட்டு இன்சுலினை ஸ்பைக் அப் பண்ணிருப்பீங்க. இன்சுலின் பாடியில இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேற எதுவுமே நடக்காது. பாடி குளுக்கோஸ்ல மட்டும்தான் டிபெண்டா இருக்கும். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரவே வராது. அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கேலரி டெபிசிட்டே இருந்ததுனாலும் உங்களுக்கு லூஸ் ஆகுற வெயிட் வந்து ஃபேட்னாலியா இல்ல மசில்னாலியான்னு தெரியாது. இது வந்து ஒரு ரிஸ்கியான விஷயம். ஃபாஸ்டிங்ல இன்னொரு மேஜர் பெனிஃபிட் என்னன்னா ஆட்டோஃபேஜின்னு ஒன்னு இருக்கு. அதாவது உங்க பாடியோட செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம். 2016ல டாக்டர் யோஷினோரி ஒசுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஆட்டோஃபேஜிக்காகவே நோபல் பிரைஸ் வாங்கினாரு. உங்களோட பாடியில இருக்கிற டெட் செல்ஸ் ஈவன் கேன்சர் செல்ஸை பிரேக் டவுன் பண்ணிட்டு அது எனர்ஜியா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் உங்க பாடி. நீங்க ஃபுல் ட்ரூ ஃபாஸ்டட் ஸ்டேட்டை யூட்டிலைஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க. இன்னொன்னு என்னன்னா ஹங்கர் செப்பரேஷனுக்கு கம்ப்ளீட் ஃபாஸ்டட் ஸ்டேட் தான் வந்து பெஸ்ட் வே. உங்க மசிலையும் ப்ரொடெக்ட் பண்ணும், உங்க ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கும் நல்லா இருக்கும். நீங்க வந்து ஸ்டார்வேஷன் மோடுக்கு போக மாட்டீங்க. இன்னொரு விஷயம், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ற நேரத்துல மசில் லாஸை ப்ரிவென்ட் பண்ணறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். லிஃப்டிங் வெயிட்ஸ், உங்க பாடி வெயிட் ட்ரைனிங், யோகா என்ன பண்ணலாம். ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா தான் உங்க பிரெயினுக்கு வந்து அந்த மசில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை டிப்ளீட் பண்ணாம இருக்கும். உங்க பாடி வந்து எதை யூஸ் பண்ணலையோ அதை வந்து விட்டுரும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றது ரொம்ப முக்கியம். ஈவன் கேலரிக் ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கட்டும், எந்த ஒரு விதமான வெயிட் லாஸ் பண்ணீங்கனாலும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா தான் உங்களோட மசில் வந்து இன்டாக்டா இருக்கும். இப்போ ரீசெண்டா 2020ல ஒரு ஸ்டடி நடந்தது. அதாவது 116 ஒபீஸ் அண்ட் ஓவர் வெயிட் பீப்புளை எடுத்துட்டு 2 குரூப்பா பிரிச்சாங்க. ஒரு குரூப் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணாங்க. அதே 16-8 மோட்ல பண்ணாங்க. 16 hours ஆஃப் ஃபாஸ்ட் வித் 8 hours ஆஃப் ஈட்டிங் டைம். இன்னொரு குரூப் வந்து சாதாரணமா 3 meals a day சாப்பிட்டுட்டு 2 பேரையுமே கம்பேர் பண்ணாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த 3 months என்ன பார்த்தாங்க அப்படின்னா 2 பேருக்குமே ஒரே வெயிட் லாஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது முடிவாச்சு. இந்த கன்க்ளூஷன்ல என்ன ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப சுப்பீரியர் கிடையாது, மத்த இது மாதிரியே வெயிட் லாஸ் மாதிரியே தான், அதுல இருக்கிறத பெரிய பெனிஃபிட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஃபர்தர் அனாலிசிஸ்ல என்ன தெரிய வந்ததுன்னா இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் குரூப்போட நிறைய வெயிட் லாஸ் வந்து மசில் லாஸ்னால ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ரெவலேஷன். அதுவும் மசில் லாஸ் ஆனது வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் குரூப்புக்கு 3-4 மடங்கு மோர் தென் தி அதர் குரூப் வந்து ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ்ல ஆயிருக்கு. இந்த ஸ்டடீஸ்ல பார்த்ததுல நிறைய ஃபிளாஸும் இருந்தது. ஒரு மெயின் ஃபிளா நான் என்ன பார்த்தேன்னா அவங்க வந்து எவ்வளவு புரோட்டீன் சாப்பிட்டாங்க இல்ல எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாங்கிறதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே டிஸ்பர்ஸ்டா தனித்தனியா அவங்க வீட்டிலே இருந்து பண்ணாங்க. ஸோ ஒரு கண்ட்ரோல்டு குரூப் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு கண்ட்ரோல்டு குரூப் பேஸ்ட் ஸ்டடியோட இது வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட்னு ஏன் நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லாம் அவங்க வீட்டுல வந்து இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுவோமோ அதை தான் வந்து இது ரெப்ளிகேட் பண்ணிருக்கு. ஸோ அது வந்து இன்னும் ட்ரூத்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணாம இருப்பாங்க, நிறைய பேர் வந்து சரியா தூங்காம இருப்பாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எதுவுமே வந்து இதுல ரெக்கார்டே ஆகல. இன்னொன்னு என்னன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் குரூப்புக்கு அவங்களோட ஈட்டிங் விண்டோல நீங்க என்னத்தை வேணா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி கான்சியஸான டிசிஷன் எடுத்தாங்க, ஹெல்த்தி டிசிஷன் எடுத்தாங்களான்னு தெரியாது அவங்க சாப்பிடறதுக்கு. இன்னொரு ஒரு மேஜர் ஃபிளா என்ன அப்படின்னா இந்த ஸ்டடி வந்து வெயிட் லாஸ்க்கு ரிலேட்டடுங்கிறதே வந்து ஸ்டடி பண்ணவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க எதுக்காக இதை செய்யறாங்க என்னதுன்னே அவங்களுக்கு தெரியாம செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ மேபி அவேரா இது வெயிட் லாஸ்க்காக தான் செய்யறோம்னு தெரிஞ்சாங்கன்னா பெட்டர் சாய்ஸஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அவுட்கம் டிஃபரெண்டா இருந்திருக்கலாம். இந்த ஸ்டடீஸை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஒரு ஈஸி வேயா இருந்தாலும் இதை தப்பா பண்ணினா கான்சிக்வன்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரேன். நீங்க ரெகுலர் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துட்டு 3-4 மீல் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு டெபிசிட்ல இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்காது. பட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் செஞ்சுட்டு அதை தப்பா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு. ஸோ மெயின் கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நீங்க செய்யற பிளான்ல இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஸ்லீப்பை சரி பண்ணிக்கோங்க. உங்க ஸ்லீப் சரியா இல்லைன்னா உங்களுக்கு மசில் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா உங்க ஃபாஸ்டிங் விண்டோவை வந்து உங்க ஸ்லீப்போட க்ளோஸா வச்சுக்கோங்க. ஸோ நைட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அப்படியே தூங்குற மாதிரி இருக்கலாம், இல்ல மார்னிங் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அண்ட் ஸ்லீப்போட கனெக்டடாவே வச்சுக்கலாம். உங்க ஸ்லீப்புக்கு க்ளோசஸ்டா இருக்கும்போது இங்க கீட்டோசிஸ்க்கு போகிற சான்சஸ் வந்து ஜாஸ்தி. லஞ்சை ஸ்கிப் பண்ணறதுக்கு பாத்தீங்கன்னா மசில் லாஸுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. மசில் லாஸ்ங்கிறது ஒரு சீரியஸான ப்ராப்ளம். மசில் லாஸை மட்டும் ஆக விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்ததுனால நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இல்ல கமெண்ட் செக்ஷன்ல போடுறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. சென்னை மாடல் _insta அப்படிங்கிற ஹேண்டிலுக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு Q&A செஷன் கூட பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அதுல வந்து ஒருத்தரோட ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க நேம்ஸை மட்டும் வெளியே எடுக்காம அவங்க ப்ராப்ளம்ஸை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ
வீடியோ பிடிச்சிருக்குன்னா தயவு செய்து லைக் பட்டன் அடிங்க, டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சயின்டிபிக் எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் until the next video, this is Sai Sundar signing off. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலோ, நான் எதை பத்தி பேசலாம்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.